வேலும் மயிலும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் சிறப்பிக்கப்படுவது எதனால் தெரியுமா? பக்தர்கள் முருகப்பெருமானை அழைக்கும் போது வேலும் மயிலும் நினைக்குமாம். நம்முடைய சுவாமி அங்கே செல்வதற்கு சிறு தாமதம் ஏற்பட்டால் நம் சுவாமியின் பெருமை குறைந்து விடுமே. அதனால் அந்த பக்தருடைய வேண்டுதல் நம் சுவாமியின் திருச்செவிகளில் விழுவதற்கு முன்பாக நாம் அங்கே சென்று அவருடைய குறைகளை தீர்த்து வைப்போம் என்று இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு செல்வார்களாம். மயில் முந்திச் செல்வதா வேல் முந்திச் செல்வதா யார் முந்திச் செல்வது என்று மிக கடுமையான போட்டி நடக்குமாம். அதனால்தான் நாம் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்று பாடுகிறோம். முருகனை கூட மூன்றாவதாக வைத்துத்தான் பாடுகிறோம். வேலையும் மயிலையும் தான் முதலில் வைத்து பாடுகிறோம். இதுதான் அவர்களுடைய சிறப்பு. அங்கே இவர்கள் இவ்வளவு போட்டி போட்டுக்கொண்டு சென்று அங்கே பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் அங்கே நின்று கொண்டு இவர்களை பார்த்து புன்னகைப்பாராம். ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா? முருகப்பெருமான் தானே பக்தர்கள் அழைக்காமலேயே அவனை நினைத்தவுடன் மனோவேகத்தில் முன்னால் வந்து நிற்கக்கூடிய தெய்வம்.